ஹாய் காய்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வாங்க எண்ணெய் மிதக்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு வாணலியில் நம்ம நறுக்கி வச்ச வெண்டைக்காவை எடுத்து ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருகக்கூடாது. அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாகவே வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே வாணலியில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து 2 பெரிய பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 20-30 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் உப்பு சேர்த்து ஃபுல்லாகவே வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த உடனே ஒரு 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்ததும் சாம்பார் தூள் 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் குழம்புத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள், நீங்கள் வேணும்னா காரத்துக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுலேயே காரம் இருக்கிறதுனால ஆட் பண்ணல. ஆல்ரெடி உப்பு நான் குழம்புக்கும் சேர்த்தே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதுதான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காவை போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே கொதிச்சு வரணும். டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய்.